ஃபஸ்ட்டு அவர் டைரக்ஷனில் பண்ண படமே நல்லா தான் இருந்துச்சு பிரதீப் ரங்கநாதன். பட் லவ் டுடேலாம் அவ்வளோ அடிக்கொண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் டைரக்ஷனில். நான் இது வந்து அவர் டைரக்ஷனில் ஒரு ஆக்டிங் பார்க்கறதுக்கோசம் இப்போ நான் ரொம்ப ஆவலாக இருக்காங்க எல்லாரும். அனிருத் சொல்லவே வேணாம், ரொம்ப மியூசிக்கில் கலக்கிட்டு வர்றாரு இப்போலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எப்படி இப்படி பாட்டு போடணுன்னு அவர் தெரிஞ்சிச்சா இல்லை கற்றுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அவர் மியூசிக் இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் டூலேயே பார்த்த ஒரு மியூசிக் இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி அந்த படத்தை கொண்டு போய் ஒரு அந்த பாட்டுனாலே அந்த படம் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்கலாம். நானும் அந்த பாட்டுக்கோசம் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கோசம் பார்த்தேன். விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் வந்து பார்த்துருக்கேன், நிறைய படம் போயிருக்கு. இந்த டைரக்ஷன் இப்படி பண்ணுறான், லவ் டுடே மாரி இருக்குமா இல்லை விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் மாரி இருக்குமா இல்லை இவரும் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரா என்னன்னு கொஞ்சம் பார்த்து எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. எப்போ ரிலீஸ்ன்னு தெரியல, வெயிட்டிங். நல்லா தான் இருக்கும். நம்மள மாரி தான் நம்புறோம். அவரும் ரயில்வே குடும்பமே தான் இருக்காரு. ஹீரோ மாரி என்ன காமிச்சிக்கிறாரா? அவரே வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு அவர் படத்துக்கு. அப்போ இதில் தெரிஞ்சுக்கலாமா? அவர் நார்மலாக இருந்து எல்லா லுக்லேயும் இருந்தாலும் சரி, அவர் லுக்கை மாற்றிக்க மாட்டேங்கிறார். அவராக இருக்கார். இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஆமாம். அப்போ அவர் இருக்கிறப்ப லவ்வை பற்றி அப்போ லவ்வில் இப்போ எவ்வளோ அனுபவப்பட்டிருக்காரோ இல்லை என்ன இதுன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும் இந்த படம் எப்படி லவ் டுடே மாதிரியா இல்லை ஒரு சீக்வன்ஸ் என்னன்னு தெரியல. இந்த படம் லவ் டுடே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டோட்டலி சேஞ்ச் இல்லை. அது வந்து விக்னேஷ் டைரக்ஷன் வேறு, டோட்டலாக அப்படி இருக்காது. ஆனால் லவ் மூவி அண்ட் அது நல்லா தெரியுது. ஆனால் லவ் டுடே மாரி இருக்காது. லவ் டுடே வந்து வேற லெவல். அது வந்து அவர் டைரக்ஷன்லேயே இன்னும் வேறு என்ன படம் எடுத்தாலும் இந்த படம் பேசிகிட்டே இருக்கலாம். லவ் டுடே பற்றி காம்போ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சேம் ஜானர் தான் விக்னேஷ் சிவனும் பிரதீப்பும். ஸோ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அனிருத்தும் மியூசிக் பண்ணுறார். ஸோ யா நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். படம் பேர் பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆமாம். ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா லிப்புன்னு வருது. அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ப்ரொடியூசர் நயன்தாரா மேடம் தான் பண்ணுறாங்க. ஆமாம். அவங்க இந்த காம்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு லவ் சப்ஜெக்டாக வரும்னு பார்க்குறீங்களா? ஐ திங்க் லவ் காமெடி அப்படி இருக்கும்னு யோசிக்கிறோம். ஏன்னா அவரோட டைரக்ஷன்லேயே நடிக்கும்போது நான் கதையும் நல்லா அவர் சூஸ் பண்ணி அவரே பண்ணுவார். இப்போ வேற டேரக்டர் கிட்ட போகும்போது அந்த டிஃப்ரெண்ட் எதனா சேஞ்ச் ஆகும்னு பார்க்குறீங்களா? அது படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா விக்னேஷ் வந்து மேக்ஸிமம் எடுத்த படம் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காரு. என்ன அவர் ஹீரோ கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்தார். கரெக்டாக இருக்கும் பிரதீப்க்கும் விக்னேஷ்க்கும். படத்தில் மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் போட்டிருக்காங்க. பக்கம் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. யூத் ட்ரிபிள் யூத் அப்படிங்கிற மாதிரி இல்லை, 3 பேரும் காம்போ சூப்பராக இருக்கும், புதுசாக இருக்கும். படம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. லிப்புன்னு வச்சுருக்காங்க, லிப்பு தான் வச்சுருக்காங்க. அந்த லிப்புன்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி வேர்டிங்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் யூத்துன்னு அதான் ப்ராப்பராக இருக்குது. மீன் பிரதீப்க்கு வந்து படம் ரிலீஸ் 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கேப் விட்டாரான்னு யோசிக்கும் போது ப்ராப்பராக வராது மறுபடியும். அதான் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம விக்னேஷ் சிவன் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் தான். அவருக்கு பிரதீப் மாதிரி ஒரு ஹீரோ தான் கரெக்டாக இருக்கும், செட் ஆகும். ஸோ ப்ராப்பர் காம்போ. இந்த படம் லவ் டுடேயோட நல்லா வரும்னு பார்க்குறீங்களா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு மீன் போஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. லவ் டுடேயோட சூப்பராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லவ் டுடே சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் ரீச் வைஸ், ஐ மீன் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே இருக்கட்டும், ரீச் எல்லாமே, ஐ மீன் சக்ஸஸாக இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக இருக்கட்டும், தெரிஞ்சு அதை விட நல்லா இருக்கும் தான் போல தெரியுது. அனிருத் பற்றி சொல்லுங்களேன். இந்த படத்தில் ஒரு இணைஞ்சிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். அனிருத் பற்றி என்ன, அனிருத் வந்து ஸ்பேஸ் கொடுத்தா செம்மையாக கலக்குவார். இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு அனிருத் மியூசிக் இன்னும் சூப்பராக இருக்கும். இது லவ் படமாக வரும்னு பார்க்குறீங்களா இல்லை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜானர் வரும்? பக்கா லவ் படமாக தான் இருக்கும். இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்தாலும் சேர்க்கலாம். ஆனால் லவ் படம் தான். ஏன்னா போஸ்ட்டில் பார்க்கும்போது கீழே மொபைல் இருக்குது, அந்த டெக்கியாக இருக்குது. லவ் டுடே அந்த மாதிரி தான் இருந்துச்சுல்ல. ஸோ டெக்கியான இப்போ இருக்கிற ஜென்சிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும் நினைக்கிறேன். அது வந்து சும்மா சொல்லக்கூடாது, சாதாரணமாக சொல்லக்கூடாது. இது வந்து விக்னேஷ் சிவன் சார் வந்து அவரை பற்றி தெரியும். நானும் ரவுடி தான் படம் டைரக்ட் பண்ணது எப்படி பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியும், எல்லா பேரும் பார்த்துருப்பாங்க. அது இல்லாமல் நயன்தாரா மேடம் வேறு நல்லா நடிச்சிருப்பாங்க. அதில் விஜய் சேதுபதி வேறு நல்லா நடிச்சிருப்பாங்க. அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அவரு ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சுட்டு அவரே டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அவர் நல்ல நடிகர் தான். அதில் இவங்களோட காம்பினேஷன் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது விக்னேஷ் சிவன் சார் சாதாரணமாக விட மாட்டார் படம். அவங்களோட ப்ரொடியூசர் தான் நினைக்கிறேன். நயன்தாரா மேடம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வரட்டும். விட்டுருங்க. அனிருத்தன் ஜெயிலரில் மியூசிக் அடித்தார்ல, ஜெயிலர் எப்படி வந்துச்சு மியூசிக்கு. ரஜினிகாந்த் சார் வந்து அது நடந்து வரும்போது வேலாம், அவர் நடக்கிறது கூட ஸ்டைல் தான். ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு
அவர் மியூசிக்கில் நடந்தபோது அனிருத் சார் அது பெரிய ஒரு நல்ல படம் தான் அது. படம் பேர் பாத்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? படம் பேரா? ஆமா. ஏன் இங்கிலீஷில் வச்சாங்க? தமிழில் வைக்கலாம்ல. சரி, ஏதோ ஒன்று, அது யாரும் வந்து கவர்மெண்ட் தடுக்காமல் இருந்தால் ஓகே. ஏன்னா அது ஷார்ட்டா சுருக்கி பார்க்கும்போது லிப்புன்னு வருது. லிப்புனா எப்படி வந்து உதட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஆமா. ம். இப்போ லவ்க்கு எல்லு, ம். இன்சூரன்ஸ்க்கு ஐ, ஆ. கம்பெனிக்கு கே அப்படின்னு சுருக்கும் போது லிப்புன்னு வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால ஒன்றும் நினைக்கிறது கூட, படம் நல்லா இருந்தால் போதும். படம் நல்லா வரட்டும். அவங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு படம், ஸோ அது பார்க்கணும். நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி இருக்கும்ன்றது வந்ததுக்கப்புறம் தான் நான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. ஆமாம். அந்த லவ் டுடே ஸ்டைல் அப்படியே இருக்கு இப்போ போஸ்டர்ல. அதை ஆமா. எப்படி பாக்குறீங்க? அது எப்படி சொல்கிறேன், அவங்க வச்சது தான் அது. அது எப்படின்றது அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு மோட்டிவோட தான் அந்த நேம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் எந்த மாதிரி இருக்கும், எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. படத்துல அனிருத் மியூசிக் எப்படி இருந்தாங்க? அனிருத் மியூசிக்னாவே எப்பயுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி இதில் எப்படியோ கொஞ்சம் லவ் கான்செப்ட் மூவி மாதிரி தான் தெரியுது. ஸோ நான் நல்லாவே வரும்னு நாங்கள் நம்புகிறோம். அனிருத் மியூசிக்கு, விக்னேஷ் சிவன் டைரக்ஷன், பிரதீப்போட மூவி, ஹீரோவாக நடிக்கிறாரு. ஏன் பிரதீப் அவரே டைரக்ஷன் பண்ணி நடிக்கலாம், எதுக்கு மற்ற டைரக்டர் கூட போய் நடிக்கணும்? நீங்க எதுக்கு என்ன பாக்குறீங்க, என்ன காரணம்? அது தெரிலண்ணா, அவங்களோட இஷ்டம், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இந்த படம் வந்து லவ் சப்ஜெக்டா வரும் பாருங்க, என்ன எந்த மாதிரி சேனல் லவ் சப்ஜெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நேம் படம் மூவிலே போட்டிருக்காங்கல்ல, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஆனா ஷார்ட்டா பார்க்கும்போது லிப்புன்னு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன பாக்குறீங்க? அதில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருக்கும். அது வந்து படம் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் லுக் எப்படி நான் இது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருந்துச்சு நான் பார்க்கும்போது.